இதெல்லாம் சொல்லி எல்லாத்தையும் சொல்லணும். சரி, என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது முக்கியமான தமிழகம் முழுவதும் திமுக சார்பில் அக்கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் உள்ளிட்ட பலரும் வரும் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு திண்ணை பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் வட்டத்திற்குட்பட்ட கமலாபுரம் பகுதியில் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக மாவட்ட செயலாளருமான பூண்டி கலைவாணன் இல்லம் தோறும் ஸ்டாலினின் குரல் எனும் தலைப்பில் வீடு வீடாக சென்று திண்ணை பிரச்சாரம் மேற்கொண்டார். மேலும் வீடு வீடாக சென்ற அவர் கடந்த 2.5 ஆண்டுகால ஆட்சியின் சாதனைகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கி எந்த அரசும் செய்யாத அளவிற்கு கடந்த 2.5 ஆண்டு காலமாக திராவிட மாடல் ஆட்சி சாதனை செய்துள்ளதாக தெரிவித்தார். இதை நீங்கள் அக்கம் பக்கத்திற்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்றும், மத்திய அரசு எதையுமே தமிழகத்திற்கு செய்யவில்லை என்றும், ₹1 நம்மிடமிருந்து வாங்கினால் 29 பைசா மட்டுமே திருப்பிக் கொடுத்தார்கள் என்று தெரிவித்தார். தொடர்ந்து அவர் அப்பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி திண்ணை பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்நிகழ்வில் மாவட்ட ஊராட்சி துணைத் தலைவர் சேகர் கலியபெருமாள், ஒன்றிய துணை பெருந்தலைவர் பாலசுப்ரமணியன், ஊராட்சி மன்ற தலைவர் பிரபாவதி அமர்நாத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பையனும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பையனாக இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளைங்களுக்கு முதல்ல கொடுத்தாங்க முதல்வர் திட்டம்னு. இப்போ கமிட்டி தலைவர்னு சொல்லி பையன்களுக்கும் வந்து காலேஜில் சேர்ந்தால் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பையன்களுக்கு மாதம் ₹1000 கொடுக்குறாங்க. அதனால இந்த மகளிர் உரிமை தொகை அது இது மாதிரி நிறைய திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து உங்கள்கிட்ட சொல்லி நீங்கள் இது இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட வந்து சொன்னோம், எல்லா வீட்லேயும் சொல்லுவோம். இருந்தாலும் உங்களுக்கு வேண்டியவங்கள்ட்டெல்லாம் நீங்களும் சொல்லி இதில் இருக்கிறது 100%. இப்போ இன்னைக்கு உங்கள் ஊரில் ஒரு ஆர்ஐ ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணணும். ஆர்ஐ ஆஃபீஸு ஓப்பன் பண்ணணும். கட்ட ஆரம்பித்து 3-4 மாதம் ஆகுது. கட்டி முடிச்சு இன்னைக்கு திறப்புலா பண்ணோம். ஆனால் 5 வருஷமாக ஒரு செங்கலை வச்சு இன்னைய வரைக்கும் வந்து மதுரையில் எய்ம்ஸ் ஆஸ்பத்திரி திறக்கவே இல்லை. ஏன்னா கட்டவே இல்லை, இன்னைய வரைக்கும் கட்டலை. அது மாதிரி ஒன்று எவ்வளோ மோசமாக பண்ணியிருக்காங்க. ₹15 பணம் போகிறேன்னு சொல்லி சொன்னாங்க. இது வரைக்கும் ஏதாவது பேச்சிருக்கா? இல்லை. அது மாதிரி இருக்கு. ரொம்ப பண்ணியிருக்கோம். அதே நேரத்தில் உறுதி எடுத்து நம்மளை எந்த அளவுக்கு மோசமான வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் எல்லாத்தையும் சொல்லுங்கள். நல்லா டியூஷனா? இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு நல்லதாக போச்சு. பாப்பா நீ 12வது தானே? சொல்லு. 12வது. நீ இப்போ இந்த வருஷம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா காலேஜ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மாதம் ₹1000 உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு பேர் என்ன அந்த திட்டத்துக்கு பேர்? புதுமை பெண் திட்டம். இது அதெல்லாம் இதில் எழுதிருக்கு. என்ன புரியுதா? என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இதில் இருக்குது. இதை நீ என்ன பண்ணுற, உன்னோட பிள்ளைங்க உங்களோட ஸ்கூலில் உள்ள பிள்ளைங்களுக்கு நீ சொல்கிற இந்த மாதிரி நம்ம படிச்சுட்டு பாஸ் பண்ணோம்னா காலேஜுக்கு போகிறதுக்கு உங்கள் வீட்டிலலாம் சொல்லுவாங்கள்ல, தெண்டமாக காலேஜுக்கு செலவு பண்ண முடியாதுலாம் சொல்லுவாங்கள்ல முன்னாடிலாம். இப்போ நீ போய் சேர்ந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு மாதம் ₹1000 கிடைக்கும். நீ எத்தனாவது? யாராவது 10வது, யாராவது 12வது, எல்லாம் 8வது தான். போய் சொல்லுங்க. நம்ம எல்லாம் இருக்கும். சொல்றீங்களா? எல்லாத்தையும் சொல்லுங்க. பிரசிடென்ட் இப்போ வரப்போகிற